குடும்பத்திலே முதல் வாரிசு. படிப்பில் மட்டுமல்ல, law graduation, the entire generation first graduation in law. இன்று உங்கள் முன்னாக நின்று கொண்டிருக்கிறோம். I never shared this anywhere, but I prepared something, and I just want to share my stuff here. The place. ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். யாருடைய உதவியும் இல்லாமல் அவள் தன்னை மட்டுமே நம்பும் பொழுது சாதிக்கிறாள். அப்படி ஒரு தன்னை நம்பின ஒரு பெண் ஆரம்பிக்கும் இந்த ஸ்ரீ ப்ரீனோவா. கண்டிப்பா என்னை போல நிறைய பேர் சொல்லுவாங்க, படிப்பு மட்டும்தான் ஒருத்தவங்களை முன்கொண்டு வரும் அப்படின்றது இல்லை. படிக்காத நிறைய பேர் சாதித்திருக்கிறார்கள். ஆனா அந்த படிக்காத சாதித்தவர்கள் அனைவரும் சொல்லுகிற ஒரே வார்த்தை, ப்ளீஸ் படிங்க, கண்டிப்பா படிச்சிருங்க. ஏன் நீங்க தான் படிக்காமையே படிங்க. ஏன்னா படிக்காம சாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். எனக்கு இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம், சோஷியல் பிளாட்ஃபார்ம், சோஷியல் அவேர்னஸ், அண்ட் தேர் வில் பீ கைட் எனிவேர். If you want to study, people are like supporting lot. ஆனா படிப்புனா ஹாஸ்டல்ல இருந்த வரைக்கும் ஒரு கவரேஜ் இல்ல. நீங்க இந்த வெளியில ரோட கூட நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு நான் இவ்வளவு பேசுறேன்னா எல்லாரும் என்னை ஆச்சரியமா பார்ப்பாங்க. வேர் the people know the background of mine, where I came from. அப்ப பார்க்கும்போது நான் ஆச்சரியமா பார்ப்பாங்க, எப்படி பேசுறீங்க தெரியாது. பொலிட்டிக்கல் லைன்ல என்ட்ராயி ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும் பொழுது சாதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு சின்ன தீ, அது வீட்டுக்கு நல்ல பயனுள்ளதாகவும் நாட்டுக்கு பயனுள்ளதாகவும், where and all I lost the things, I bring it back myself. This is what I am. இப்போ மேம் சொல்லும்போது ஒன்று சொன்னாங்க, யூனிக்னஸ். உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் that word touched me a lot. என்னனாலும் சொல்லட்டும், whatever it is, you know whom you are, you know what you are, you know the potential. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். And I deal with cases, criminal cases என்னும் பொழுது, you know the women's family case பார்த்துட்டு போக வேண்டியதானே. Why should I? 100 ஆண்கள் நிற்கும் இடத்தில் நான் ஒரு பெண்ணாய் நிற்பேன். I feel so proud, and I'm so happy for the women standing behind the who, like your name ma'am? Saranya. இத்தனை ஆண்கள்ல ஒரு பெண், she entered, no? First of all, thank you so much for each and everybody over here. தமிழ்ல பேசலாமா, இங்கிலீஷ்ல பேசலாமா? இல்லை, எது கேட்கறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்ல போற விஷயம் உங்களை ரீச் ஆகணும், அதுக்காக கேட்குறேன். தமிழ். தேங்க்யூ. ஸோ ஸ்ரீ ப்ரீனோவா அப்படின்னா என்ன? யாராவது அதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? என்னோட மெம்பர்ஸ் மட்டும் அமைதியாக இருந்துருங்க, எதுவும் சொல்லாதீங்க. ஸோ ஸ்ரீ ப்ரீனோவா அப்படின்னா என்னன்னு யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? அது என்னன்னு எனிபடி? கேட்க அழகா இருக்கு, சுஜாதா பாபு மாதிரி. மேம், சாயந்தரம் 6 மணி ஆனா உங்க நியூஸ் கேட்க அழகா இருக்க மாதிரி. ஓகே, வேற யாராவது? எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. ஸ்ரீங்கிறது பெண்ணை குறிக்கிறது. அதனால சோ ஒரு விமன் என்டர்பிரைனர்ஸ் உருவாக்குறதுக்காக அவள் அதை பேஸ் பண்ணி வர. கிரேட். அம்மா ஒரு ட்ரை. Thank you.
ஆக்சுவலா ஷேப் என்னவான்னு ஏன் யோசிச்சேன் அப்படின்னா, மேபி சில பேருக்கு அது புதுசா இருக்கலாம், சில பேருக்கு அது கேட்கறதுக்கு இல்ல உச்சரிக்கிறதுக்கோ கஷ்டமா இருக்கலாம். பட் எந்த ஒரு புது விஷயமும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாதான் அது பழக முடியும். அதுக்காகவே நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சது. அண்ட் இதுல என்னோட நண்பர்களுக்கும் பங்கு இருக்கு. ஒரு 4-5 விஷயம் நாங்க ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது எவ்ரிபடி சஜஸ்டட் இல்ல இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நான் அந்த கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஷீ இஸ் அஃப்கோர்ஸ் கேர்ள்ஸ், விமன், பெண்ணை குறிப்பது, பெண்மையை குறிப்பது. ஸோ ஷீ அங்க ப்ரீ அப்படின்னா ஒரு அடி எடுத்து வைக்கிறது. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நோவா இஸ் நத்திங் பட் அ ஸ்டார். ஸோ எந்த ஒரு பெண்ணும் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அடி முன்ன நகர்ந்தாலும் ஒரு நட்சத்திரத்தை போல் மிளர்வாள். அவ்வளவுதான் அதுல இருக்கிற ஒரே ஒரு மெசேஜ், அவ்வளவுதான். ஸோ அந்த அடி எடுத்து வைக்கிறது பிஸ்னஸ்ல வச்சாலும் அந்த பெண்கள் வந்து அவங்களோட பொறுப்புகளை எல்லாம் முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற நேரத்துல மட்டும்தான் தொழிலை பத்தி யோசிக்கவே முடியும். ஏன்னா நமக்கு அவ்வளோ வேலைகள் இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த 11 to 3 சொல்லலாமா, ஏன்னா ஒரு 9:30-10 மணி வரைக்கும் இப்படி போயிடும். அதுக்கப்புறம் தான் நமக்கான நேரம் கிடைக்கும். அதுக்குள்ள 3 மணி ஆயிடும். பசங்களை பிக்கப் பண்ணணும், சாயந்தரம் படிப்பு, அப்படி இப்படின்னு திரும்பவும் கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது ராத்திரி 11 ஆயிடும். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம ட்ரை பண்ற ஒவ்வொரு முயற்சியும் வித் ரிலேட்டட் டு பிஸ்னஸ், இட் ஷுட் ரீச் அண்ட் நம்மளும் ஒரு ஸ்டார் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இதுல வந்து எதனால இந்த நேரத்துல இது ஏன் இதுக்கு முன்னாடி இல்ல இதுக்கு அப்புறம் இல்ல இந்த நேரத்துல அப்படின்னு பாக்கறச்ச, போன வருஷத்துக்கும் அதுக்கு முந்தின வருஷத்துக்குமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டை கவனிக்கும் பொழுது பெண்கள் தொழில் முனைவோர்களாக மாறுறது நிறைய சேஞ்சஸ் தெரியாது. நம்பர்ஸ் வந்து அதிகமாயிட்டே போறது. ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நான் 2019 வரைக்கும் ஒரு சேலரிடு விமனா இருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு 4.5 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஜாப்னு ட்ரை பண்ணும்பொழுது ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராச் அண்ட் எம்என்சி ப்ரோட்டோகால் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் என்னோட ஃப்ரீ டைம்ல மட்டுமே வேலை பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணும்பொழுது நல்ல ஒரு வருமானம் பார்க்கும்பொழுது when I started supporting my friend ரம்யா, நீங்க எல்லாரும் பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி when she was asking for I wanted to try, எனக்கு ஒரு ரெசின் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு தோணுது அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அதுக்கான சப்போர்ட் பண்ணும்பொழுதும் சரி, அண்ட் நான் ஒரு 4.5 வருஷம் அந்த நிலைமையில இருந்ததுல பழகணும். நம்ம ப்ராடக்ட்டுக்காக நம்ம தான் பேசணும். நம்ம ஒரு கம்யூனிட்டிக்கு வந்திருக்கோம், வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் கட்டியிருக்கோம்னு ஓரமாக உட்காந்துட்டு அங்கே வந்ததுக்காக ஒரு புது டாப்பை மட்டும் போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இங்கே வந்தோம் போனோம் வந்து போன ஆட்டோ செலவு டாப்பு செலவெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கான கன்வர்ஷன் ரேஷியோ பார்த்தா பெருசாக இருக்காது. ஏன்னா ரிட்டன் வீட்டுக்கு போகிறச்சு நம்ம ஒரு 50 பேர் அங்கே பார்த்துருந்தாலும் வீட்டுக்கு போகும்போது 5 விசிட்டிங் கார்ட்ஸ் கூட எடுத்துன்னு போயிருக்க மாட்டோம். பிகாஸ் கனெக்டிங் இஸ் நாட் ஹேப்பனிங். பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என் கூட பிறந்தவங்களே இருக்காங்க. எல்லா மீட்டிங்க்கும் போயிடுவாங்க. மீட்டிங் ஃபீலாம் 3999 கட்டுவாங்க. விசிட்டிங் கார்டு எடுத்துன்னு போயிட்டு நான் எப்படி அவங்க கிட்ட போய் கொடுக்கறது? நோ நோ நோ, இதெல்லாம் லைவா நாங்க பாக்குறோம். அப்போ நான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பிலாங்கிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நம்ம எடுத்தோம். அதுக்கு என்னோட நெட்வொர்க்ல மிஸ்ஸஸ் ஹாசினி ஸ்ரீநாத் அப்படிங்கிறவங்கள நான் எனக்கு அவங்க பெஸ்டா தெரிஞ்சாங்க. ஹாசினி எஸ், இவங்க வந்து அவங்கள பத்தி அவங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். அதுக்கு அந்த டைம்ல அவங்க பேசிட்டோம். பட் அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள எப்படி கனெக்ட் பண்றது ஹெல்தியா, முக்கியமா வித்தவுட் பாலிடிக்ஸ். 4 பொண்ணுங்க சேர்ந்தா பிரச்சனை வருங்கிறத முதல்ல உடைக்கிறாங்க. இவங்க கூட இருந்தா எல்லாருக்கும் ஒரு லைட் ஃபீல் இருக்கும். அவங்க மாமியாரோட அவங்க விளக்கேத்தி இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற இல்ல. see I'm not kidding. She is the person who connects people in an authentic way. அதுல எந்த ஒரு பூசி மொழிகிறதோ இல்ல நம்ம இங்க வந்துட்டோம் இதுக்காக பண்ணணும் அதெல்லாம் இல்ல. நேச்சுரலா ஆத்தென்டிக்கா இருக்கும். அவங்க ஒரு தொழில் முனைவோர், அவங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் ஒரு ஆண்மகன் பண்றாரு அப்படின்னாலும் அவங்களுக்கு கீழே எத்தனை பெண்கள் அவங்க சம்பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத அவங்க சொன்னா நல்லா இருக்கும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இங்க பல பேருக்கு வந்து பிசினஸ்னா என்ன, ஆண்டர்பிரினியர்ஷிப்னா என்னன்னு டிஃபரன்ஸே தெரியறது இல்லை. ஆண்டர்பிரினியர்னாலும் பிசினஸ்னாலும் ஒண்ணுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ரெண்டுமே வெவ்வேறு. சாரி. ஆனா
இது தனி இது தனி, இதை பண்ணா எப்படி பண்ணணும், இதை பண்ணும்பொழுது நமக்கு இன்னும் என்னென்ன சலுகைகள் இருக்கு, இதை எப்படி ஈஸியா அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நம்மளோட கஸ்டமர்ஸ் யாரு, நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாரு, நமக்கு இந்த ப்ராடக்ட் சரியா வருமா, இஸ் திஸ் மை கப் ஆஃப் டீ, இந்த ப்ராடக்ட் விற்றா தான் நான்லாம் சம்பாதிக்க முடியுமா, இந்த ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன், நான் பண்ணுறேன் இவங்கள பண்ணுறாங்க, ஒரு 6 மாதம் பண்ணிட்டு ஒரு அடி விழுதுன்னா இல்லை நமக்கு இது செட் ஆகாதுன்னு, அப்படி இல்லாமல் நம்ம முயற்சியை ஒரு கன்சிஸ்டன்சியோடு எடுத்துகிட்டு போனோம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப்னா 10 வருஷம், ஒரு 10 வருஷத்துக்காவது அந்த பிஸ்னஸில் சஸ்டெயின் ஆகணும் வித்தவுட் டிஸ்டர்பிங் தி ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் பேரண்டிங் அப்படின்னு யோசிக்கிறச்சேன். இந்த இடத்துல எம்பவர்னு ஒன்று தேவைப்பட்டது. அது இப்போதைக்கு நான் தான் பார்த்துக்கிறேன். அந்த எம்பவரில் வந்து பிஸ்னஸ் சப்போர்ட்டும் உண்டு, ஃபண்டிங் சப்போர்ட்டும் உண்டு. என் பாக்கெட்ல இருந்தெல்லாம் நான் தரமாட்டேன், யார்கிட்ட இருந்தும் வாங்கி தரமாட்டேன். ஃபண்டிங் சப்போர்ட் ஃப்ரம் தி கவர்மெண்ட், either it is central or state. ஆனால் பெண் தொழில் முனைவோருக்கு எந்த அளவுக்கு ஃபண்டிங் சப்போர்ட் மார்க்கெட்டில் இருக்குங்கிறதே 99% ஆஃப் பெண்களுக்கு தெரியறது. அதை கரெக்டாக அவங்களுக்கு கன்வே பண்ணி அவங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக 28 நாள் 30 நாளில் ஃபண்டிங் சப்போர்ட் கவர்மெண்ட் இஸ் கிவிங். நாங்கள் வாங்கியிருக்கோம், எவ்வளோ பேருக்கு வாங்கி கொடுத்துட்டுருக்கோம். ஸோ இந்த எம்பவரில் ஃபண்டிங் சப்போர்ட்டோடவும் பண்ணிட்டு இருக்கோங்கிறது இது 2வது முக்கியமான விஷயம். இப்போது ஒரு பெண் தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கான நாலேஜ் எம்பவர் டீம்லேருந்து கிடைச்சிருச்சு, அதுக்கான ஃபண்டிங் சப்போர்ட்டும் வாங்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சோஷியல் மீடியா விசிபிலிட்டி இல்லைன்னா நம்ம ப்ராடக்ட் பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியறது இல்லை. அப்படியே நம்ம சொன்னாலும் நமக்கு யாரும் ஆர்டர் கொடுக்க போகிறதும் இல்லை. ஆனால் சோஷியல் மீடியாவில் கலர்ஃபுல் ஆட்ஸ் பார்த்துட்டாங்கன்னா உடனே ஆர்டர் வருது. அப்போ அந்த விசிபிலிட்டி யார் கொண்டு வருது அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்னோட நெட்வொர்க்கில் இவங்களை விட பெஸ்ட்டாக என்னால் வடிகட்டி இறக்க முடியல. மிஸ்ஸஸ் ராதிகா, ரியா கிரியேஷன்ஸோட ஓனர், அவங்க யாரு, அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்ற அந்த லிஸ்ட்டை அவங்க பேசும்பொழுது தான் ரொம்ப ஈஸியா புரியும். நான் அவ்வளோ மனப்பாடமா பேச முடியாதுமா, நீங்களே பேசுங்க. அண்ட் நவ் கமிங் டு தி 4th ஒன். ஓகே, விசிபிலிட்டி கிடைச்சிருச்சு. ஹாசினி மூலமா எங்களுக்கு தாராளமாக வாய் திறந்து பேசி எல்லாரோடும் பழகி ப்ராடக்ட்டை பற்றி எல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் வந்துருச்சு, பிஸ்னஸ் பற்றின நாலேஜும் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம ப்ராடக்டை மட்டுமே கூவி கூவி விற்றோம்னா முடியறதில்லை. We need some collaborations for our businesses. For example, live example இங்கே இருக்காங்க என்னோட மெம்பர்ஸே. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் வராங்க. தட் வாஸ் 3rd மீட்டிங் நான் நடத்தின ப்ரீ லான்ச்சிங். ஒருத்தர் வந்து மிஸ்ஸஸ் மோகன பிரியா, அவங்க வந்து சாரி பிஸ்னஸ். இன்னொருத்தவங்க சம்மந்தமே இல்லை, அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த கனெக்டும் இல்லை, ஆரி ஒர்க் பண்ணுற வீட்டோட இருந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மீட்டிங்க்கு வந்தாங்க, என் கூட இருந்து எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஏன் கஸ்டமர்ஸுக்கெல்லாம் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சு கொடுங்க, ஏன் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்கள் சாரி கலெக்ஷன்ஸை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். தட் இஸ் கொலாபரேஷன்ஸ். It was happening in an authentic way, in a natural way, and it was so easily happening. அங்கே எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, எதுக்குமே பெருசாக நாங்கள் போய் கோர்ஸ் படிக்க வேண்டியதில்லை. ஹாசினி பேச வச்சாங்க, செல்வி அவளுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டா, ராதிகா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பிரபலப்படுத்திட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக கொலாபரேஷன் நடந்துடுது. இப்போ என்ன ஆகும்? கொடி கட்டி பறந்துருவோமா? கிடையாது, மறுபடியும் ஒரு அடி விழும். அது என்னன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு காத்தால எழுந்ததும் நம்ம எல்லாம் ப்ரஷ் பண்ணிட்டு நேராக போய் கிச்சனில் நிற்போம். கபோர்டை திறப்போம், ஃப்ரிட்ஜை திறப்போம், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருப்போம். அண்ட் எமோஷனல் பிளாக். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆகும். அந்த ஸ்ட்ரக்கை வந்து சமையலில் காட்டலனாலும் பிஸ்னஸில் காட்டுவோம், அதனாலேயும் பிஸ்னஸ் அடிவாங்க. நம்மளோட அந்த எமோஷனல் சப்போர்ட்டுக்கு வீட்டில் பேச முடியாத விஷயமா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத நேரமாக இருக்கலாம், அவங்க கூட பேசுறதுக்கான சரியான நேரம் அமையாமல் இருக்கலாம், யார்கிட்டையுமே பேச முடியாத விஷயமா இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக நம்மளுக்கு ஒரு துணை தேவைப்படுறது. அம்மா என்னாச்சு, திஸ் இஸ் நத்திங், இது இப்படி கொண்டு போங்க, இது இப்படி யோசிங்க, இது ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் சப்போர்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கண்டுபிடிச்ச என் அழகான விதை தான் வந்து டாக்டர் இந்துஸ்ரீ. ஷீ இஸ் அ சைக்காலஜிஸ்ட். அவங்கள பற்றி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த 5 விஷயமும் யோசிக்கும் பொழுது உள்ளே வந்தோம், நல்லா பழகணும், நாலேஜை கேதர் பண்ணிட்டோம், விசிபிலிட்டி போதுமான அளவுக்கு கிடைச்சிது, நல்ல ஒரு கொலாபரேஷன்ஸ் இருந்தது, கொஞ்சம் கூட சரியாமல் இந்துஸ்ரீ தாங்கிட்டாங்க. ஏன் பிஸ்னஸ் பண்ண முடியாது சொல்லுங்க? இவ்வளவு தாங்க ஸ்ரீ பிரணவா. இதுக்கு வருஷத்துக்குன்னு ஒரு ஃபீஸை நான் வாங்கினாலும் இப்போ வரைக்கும் நடந்த ப்ரீ லான்ச் ஈவெண்ட்லேயே என்னோட மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஆனால் இது இதோட நிற்க வேண்டாம், இன்னும் நல்லாவே இது வளரணும், இன்னும் நிறைய பெண்கள் சம்பாதிக்கணும். பெண்கள்
எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்க்கறது. இந்த மாதிரி ஒரு விழாவில் தான் வந்து செல்வியை ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். ரொம்ப வந்து பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து ரொம்ப சாஃப்டாக பேசி ரொம்ப சிரிச்ச முகத்தோட, சரி நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம சீஃப் கெஸ்ட் இல்லையா அப்படின்னா வந்து பேசுவாங்க. அவங்க அங்கே இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் அதே மாதிரி பேசினாங்க. அடுத்த நாளே இன்னொரு ப்ரோக்ராம்ல மீட் பண்ற மாதிரி இருந்தது. அழகான ஒரு கவிதை எழுதி என்னோட போட்டோவை வந்து சோஷியல் மீடியால இருந்து எடுத்து ஒரு ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது ரொம்ப எனக்கு ஹார்ட் டச்சா இருந்தது. அதுல வந்து என் பையனை பத்தி எழுதியிருந்தாங்க. அதனால எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அது என் வீட்டில் நான் மாட்டி வச்சிருக்கேன். ஸோ செல்வியை பத்தி சொல்லணும் அப்படின்னா பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அவங்க சொன்னது என்னன்னா, மேம் என்னோட ப்ரோக்ராம்ல நீங்க பேசும்போது தயவு செய்து என்னை பத்தி பேசாதீங்க, உங்களுக்கு ஒரு தனி டாபிக் தர அதை பற்றி பேசுகிறேன். நான் அதெல்லாம் அழிச்சிட்டேன். ஸோ செல்வியை பார்த்த உடனே ரொம்ப நேர்த்தியான உடை உடுத்தி ரொம்ப தெளிவான பேச்சு, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஸோ அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க இந்த ப்ரோக்ராம்க்கு என்னை கூப்பிடும்போது, நான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிற நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடல, வீடு தேடி வந்து 1 hour இதை பற்றி எனக்கு என்னமே தெரியாது, இதை பற்றி எல்லாம் விளக்கி சொல்லி அப்புறமா இந்த ப்ரோக்ராம் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ சீஃப் கெஸ்ட்னா கூப்பிடுவாங்க, வாங்க மேம் இதை குத்து விளக்கு ஏற்றி வைங்கன்னு சொல்லுவாங்க. பட் இவ்வளோ விளக்கமாக சொல்லி கூப்பிட்டது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கே நான் வந்து செல்விக்கு வாழ்த்து சொன்னேன். செல்வியோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்கள்லாம் சேர்ந்து பயணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு சினிமா போகிறது, ட்ராமா போகிறது, உட்காந்து பம்படிக்கிறது, பேசுறது, அது மட்டும் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு உங்க டீச்சர் வந்து உங்களுக்கு துணையா இருக்காங்க அப்படின்னு நேர்ல பார்க்கும்போதே கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு மட்டும் அம்மா டீச்சர் கிடையாது, பார்க்குற எல்லாருக்கும் அம்மா தான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெண் பிஸ்னஸ் பண்றா அப்படின்னா, ஒரு பெண் பிஸ்னஸ் பண்றாங்கிறது என்ன தனியா சொல்லணுமா? எல்லாரும் தானே பிஸ்னஸ் பண்றாங்க, ஏன் பெண் மட்டும் பிஸ்னஸ் பண்றான்னு தனியா சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா அது தனியா தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பெண் தான் குடும்பத்தை வழி நடத்திட்டு போறாங்க. மேம் இப்படி சொல்லி தான் காலகாலமா பெண்ணை வீட்டுக்குள்ளேயே அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சுருக்கீங்க. இல்லை, அதுதான் உண்மை. பெண்ணால மட்டும்தான் அந்த குடும்பத்தை முன்னெடுத்துட்டு போக முடியும். ஒரு ஆண் இருக்காரு, சம்பாதிக்கிறாரு, அவரும் குடும்பத்தை முன்னெடுத்துட்டு போறாரு. ஆனா அது ரொம்பவே கம்மியான விஷயம் தான். ஒரு பெண்ணால மட்டும்தான் அந்த குடும்பத்தை முன்னெடுத்துட்டு போக முடியும். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்ல முடியும், என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியும், நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய பழக்க வழக்கங்களை ஒரு அம்மாவால், ஒரு பெண்ணாக இருந்து தான் அதை எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ எல்லாமே வந்து நிறைய நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், வெளியில் போகிறோம் வரோங்கிறது இந்த டைலேட் ஆகி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அந்த அம்மாங்கிற பாண்டு, அந்த பெண்ணுங்கிற பாண்டு கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கணும். பெண் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ ஒரு ஆண் பெண் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? ஒரு ஆண் வீட்டில் இருக்காங்க, பெண்ணோட வீட்டில் இருக்கிற சில பேர் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பெண் என்ன பண்ணுவா? அண்ணனை பிடிக்கல, மச்சானை பிடிக்கல அப்படின்னா பெண் என்ன பண்ணுவா? இந்த ப்ரோக்ராம் நீங்கள் வர வேண்டாங்க, அண்ணன் இருக்கான் பார்த்துக்கலாம், நம்ம எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கெத்தாக வீட்டிலே உட்காந்துருவாரு. ஆனால் பெண்ணுக்கு ஆண் வீட்டில் இருக்கிற அத்தையை பிடிக்கல, சித்தியை பிடிக்கல, மாமாவை பிடிக்கலன்னா சொல்ல முடியுமா? இல்லை இன்னைக்கு வந்து அவளுக்கு வேலை இருக்குது வர முடியாதுன்னு ஆண் வந்து சொல்ல முடியுமா? ஆனால் பெண் என்ன பண்ணுவா? அதே அத்தைக்கு முதல்ல திட்டிகிட்டே இருப்பா, ஆனால் நேரில் பார்த்தோன்னே அத்தை ஐயோ எப்படி இருக்கீங்க அத்தை, உங்களுக்காக தான் அத்தை இந்த புடவை வாங்கிட்டு வந்தேன். அந்த புடவை எப்படி வாங்குவா? அந்த அத்தைக்கு பிடிக்காத கலராக செலக்ட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் வேறு விஷயம். அத்தை வீடு தேடி வந்தான்னா பழைய பால் டிகாஷன் போட்டு அப்படியெல்லாம் கொடுப்போம். எப்படியெல்லாம் நம்முடைய வண்ணத்தை காட்டிக்க முடியுமோ அப்படியெல்லாம் காட்டிப்போம். ஆனால் அந்த கம்யூனிகேஷன், அந்த பாண்டிங்கை என்ன ஆனாலும் பெண் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் பெண் பிஸ்னஸ் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு முன்னெடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க, வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு 2 மாசம் கவனம் இருப்பான் மேலே இருக்கிறவன், 3ஆவது மாசம் போடுறா இவளுக்கு ஒரு காய்ச்சலை, இழுத்து வை இல்லையா, அவளுக்கு இல்லையா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கொடு, அவங்க தான் நேற்று பார்த்துக்கணும் இல்லையா, ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்கி பட் ஆனாலும் அதை எடுத்துட்டு போயிட முடியும். பெண்ணால் அதை முன்னெடுத்துட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த விஷயத்துல இந்த மாதிரி ஒரு பிரணவா அப்படின்னு ஒரு சோஷியல் இந்த மாதிரி ஒரு இதை ஆரம்பிச்சு எல்லாருக்குமே நான் சப்போர்ட் பண்றேன்னு செல்வி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவுமே வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன், நிறைய இந்த மாதிரி பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்கு, குரூப்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த குரூப்ல போனா நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கான டைம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும்.
நம்ம டைம் அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும், நம்ம டைம் நம்ம என்ன பண்ணுறோங்கிறதையும் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். பட் செல்வி வந்து கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி 5 பேரும் சேர்ந்து உங்களால் முடியலையா, உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா, நான் ஹீலிங் பண்ணி தரேன், நீங்கள் வரீங்க. ஸோ எப்படி பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிக்கிறதுக்கு இவங்க இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இதை முன்னெடுத்துட்டு போகும்போது ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான். இன்னொரு சின்ன கதை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ கதை அப்படின்னு சொன்னாலே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனிமல்ஸை பற்றி தான் நம்ம சொல்லி எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். இது ஏன் ஒரு பறவையை பற்றி சொல்லுவோம், ஒரு அனிமலை பற்றி சொல்லுவோம், ஏன் மனுஷங்களை பற்றி சொல்லாமல் பறவைகள் பற்றி விலங்குகளை பற்றி சொல்கிறோம்? அந்த விலங்கு என்ன ஆனாலும் தன்னுடைய நேச்சரை மாற்றிக்கவே மாற்றிக்காது. ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை, நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய இதை மாற்றிக்குவாங்க. அதனால ஸோ நீங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நிறையா காசிப்ஸ் வரும். வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. கொஞ்சம் காலம் ஆகும்போது அந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். சில சமயங்களில் அது பொறாமையாலும் இருக்கலாம், இல்லை அவங்களால முடியாததுனாலும் இருக்கலாம். அந்த சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாகும். வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வருவாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும். கழுகோட நேச்சர் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே வச்சு ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய பறவை வந்து கழுகு. இந்த காக்கா என்ன பண்ணும் தெரியுமா? கழுகு மேலே உட்காந்துட்டு அதை கொத்திக்கிட்டே இருக்கும். கழுகு ஒன்றுமே பண்ணாது, அமைதியா அது கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உயரத்தை தன்னால எவ்வளவு உயரத்துக்கு பறக்க முடியுமோ அவ்வளோ உயரத்துக்கு பறந்து போய்கிட்டே. காக்கா கொஞ்சம் தூரம் வந்தோடனே அதாவது சமாளிக்க முடியாம கீழே விழும். ஸோ நம்மளும் அப்படிதான் இருக்கணும். அடுத்தவங்க என்ன சொல்றாங்க காதுலயே வாங்கிக்காதீங்க. காதல் வாங்கிக்காமலாம் இருக்க முடியாது, மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க, இவங்க பாருங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறதே இல்லை, என்ன வேணா சொல்லிட்டு போகணும். பட் நமக்கு என்ன பண்ணணுங்கிற தெளிவு நம்மக்கிட்ட இருக்கு. கண்டிப்பாக அந்த தெளிவிலேருந்து மேலே 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 கழுகு மாதிரி நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்னா பறந்துட்டு இருக்கிற காக்காலாம் கீழே விடுது. நம்ம கண்டிப்பாக முன்னுக்கு. கம்யூனிகேஷனில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டீச்சருக்கு தெரியும், என்னுடைய தமிழ் டீச்சர் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கும்போது இதை படிங்க அப்படின்னு போர்டில் வந்து ஒரு எழுதுனாங்க. சுக்குமி லகுதி பிலி அப்படின்னு இருந்தது. சுக்குமி லகுதி பிலி அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி அப்படிங்கிறத தனித்தனியா நீங்க பிரிச்சு படிக்கணும். இந்த பிரிச்சு படிச்சாதான் கேட்குறவங்களுக்கு அது நல்லா இருக்கும், தெளிவா தெரியும், தெளிவா புரியும் அப்படின்னு. ஸோ அந்த கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்றது எப்படி இருக்கு? நான் சுஜாதா பாபு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டேன். தெளிவாக பேசுங்க, தெளிவாக இருங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்ரீ பிரணவாவும் அவங்களோட குரூப்பும் உங்களுக்கு இருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஃபஸ்ட்டு லான்ச். இது மேலும் மேலும் பல கிளைகளாக விரியும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.